வணக்கம். இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2025 ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு கேதுவும், மீனத்திலிருந்து கும்பத்திற்கு ராகுவும் பெயர்ச்சி அடைகிறாங்க. 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு கேதுவும், 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு ராகுவும் பெயர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இந்த பெயர்ச்சி பலனானது எந்த மாதிரியான பலனை தருதுன்றது இந்த பதிவில் பார்க்கலாம். இத்துடன் சனி குருவினுடைய பெயர்ச்சியும் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். குறிப்பாக 5ஆம் இடம் கன்னியிலிருந்து கேது 4ஆம் இடம் சிம்மத்திற்கு செல்கிறாரு. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய குலதெய்வ அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்ட்டு இந்த 5ஆம் இடத்தை சொல்கிறோம். இங்கே சில தடைகளை அவர் கேது கொடுத்தாரு. குழந்தைகளால் அதே போல் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தவற விட்டீங்க. எதிர்பாராத பண செலவுகள், விரயங்கள், படிக்கும் மாணவருக்கு மேல் படிப்பு படிக்கிறதுல ஒரு தடை, இது போன்ற அமைப்புகளை அவர் கொடுத்தாரு. அந்த அமைப்புலேருந்து இப்போ விலகிறீங்க. என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, அங்கே குருவும் பார்த்ததுனால சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுத்தாரு. ஒரு குழந்தைகளுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட அவர்களுக்கு மருத்துவத்தின் மூலமாக சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பையும் கண்டிப்பாக அவர் கொடுத்தாரு. 4ஆம் இடம் இங்கே வராரு. கேதுவை பொறுத்த வரைக்கும் பித்தம், அதே போல் பாட்டிக்கு காரக கிரகம். 4ஆம் இடம்ங்கிறது தாய் ஸ்தானம். இங்கே கேது வராங்க. ஒரு வகையில் உங்களுடைய தாய் வழி உறவுகள் மூலயமாக சொத்துக்கள் ஏதாவது இப்போ வில்லங்கத்தில் இருந்துச்சுன்னா அது ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும், இங்கே 4ஆம் இடத்துல கேது அமர்வது என்பது பிரிவினைகளை கண்டிப்பாக கொடுக்கிறோம். பிரிவினைக்கான கிரகம் தனிமை, வெறுமை, இது போன்ற அமைப்புகளை, விரக்தி, இது போன்ற அமைப்புகளை கொடுப்பாரு. அதனால் ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை கேது கொடுப்பாரு. அது சின்ன விஷயமாக தான் தெரியும். இது என்ன சாதாரணமான ஒரு விஷயந்தான் நான் நினைப்போம். அந்த வகையில் உறவு முறைகளிலும் உடல் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருங்க. தாயினுடைய உடல்நிலை, அதே போல் வண்டி வாகனம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன விஷயத்திலே நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா அது பெரிய ஒரு பாதிப்பை தராது. அது பெருசாக விடாமல் ஒரு ஆரம்பத்திலே கவனிச்சுக்கிறது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த வகையில் 4ஆம் இடத்தில் அமரக்கூடிய கேதுவானது உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும், வீடு, வண்டி, உங்களுடைய தாய் வழி உறவுகள் மூலமாக கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். அதே போல் ராகு 11ஆம் இடம் மீனத்திலிருந்து சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுத்தாரு. வெளிதூரம், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் வசிக்கும் நண்பர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்தாரு. 10ஆம் இடத்திற்கு வராரு. தொழில் ஸ்தானம், தொழில் விருத்தியை ஏற்படுத்துவார். தொழில் அமைப்புகளில் சில முன்னேற்றங்களை கொடுப்பார். 10இல் ஒரு பாவராவது இருக்கணுன்ற ஒரு அமைப்பில் 10ஆம் இடம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடம் கும்ப வீடு, நண்பரனுடைய வீட்டில் போய் அமர்றாரு. சனியினுடைய அமைப்பு பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் தான் அமர்க்கிறாரு. அதனால் இங்கே இந்த 1.5 ஆண்டு காலமும் தொழில் அமைப்புகள் சிறப்பாக அமையும். தொழிலில் ஏற்றம் அதிகமாக இருக்கும். லாபகரமான அமைப்பு, உங்களுடைய மூத்தர் வகையில் அனுகூலமான ஒரு அமைப்பு, இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். தொழில் அமைப்புகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். தொழில் சார்ந்த விஷயங்களில் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். அதே போல் இந்த ராகுகேதுகள் தன்னுடைய இருக்கும் இடத்திலிருந்து மூன்று இடங்களை 3ஆம் இடத்தை கட்டுப்படுத்துகிறார். முன்னும் பின்னும் 3ஆம் இடத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இங்கே கும்பத்திலிருந்து தனுசை 8ஆம் இடத்தை கட்டுப்படுத்துவார் ராகு. அதனால் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே போல் இங்கே உங்களுடைய 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை கட்டுப்படுத்துவார். மேசத்தை கட்டுப்படுத்துவார். அதனால் விரைய செலவுகள், அதே போல் வெளிதூரத்தில் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நம்ம. அதே போல் கேது உங்களுடைய 2ஆம் இடத்தை கட்டுப்படுத்துவார்.
அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம். வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பம், வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த சனி குருவானவர் உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்தில் சனியும் 2ஆம் இடத்தில் குருவும் அமர்வது என்பது உங்களுக்கு சிறப்பான நன்மை. தனாதிபதி இங்கே அமர்றாரு. அவருடைய பார்வை பார்க்கும்போது 6, 8 மற்றும் 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவில் தான் முடியும். அதே போல் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இங்கே ராகு அமர்ந்து அந்த குருவை பார்ப்பதனால தொழில் முறைகளில் வெற்றி அமைப்புகளை தரும். குரு பயிற்சியானது சிறப்பான நன்மைகளை தரும். சனி 11ஆம் இடத்தில் அமர்ந்த வெளிநாட்டு செல்லக்கூடிய நண்பர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் லாபகரமான அமைப்பும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பதனால இந்த ராகு கேது பயிற்சிகளானது ராகு சிறப்பான நன்மைகளையும் கேது தடங்குகளையும் தாமதத்தையும் உறவு முறைகளிலே விரிச்சல்களையும் கண்டிப்பாக தருவார்னு சொல்லி இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.